இன்னைக்கு நம்ம பேச போற அந்த விஷயம்ங்கிறது இந்த சண்டைக்கோழி காதலர்கள் அவங்கள பத்தி பேச போறோம். ஏன் மாமா அப்படி பண்றீங்க, லூசா மாமா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே எழுதிருவேன். ஆக்சுவலா ஆண்கள் எல்லாமே பெண்ணை அறிவில்லாதவள்னு சொல்ற வார்த்தையிலே தான் சொல்றீங்க, கவனிச்சிங்களா? நான் எதுக்கு இருக்கேன்? நான் மெசேஜ் பண்ண, நான் பேச, எல்லாத்துக்காக நான் தான் இருக்கேன். மற்ற கேர்ள்ஸ் எதுக்காக அவங்க கிட்ட பேசணும்? ஒரு காலத்துல இதெல்லாம் நான் விரும்பி பண்ணேன் விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணாததுனால லவ் குறையிலன்னு அர்த்தம் ஆயிடுது. அதனால வந்து இவங்க லவ்வே டவுட் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம பேச போற அந்த விஷயம்ங்கிறது இந்த சண்டைக்கோழி காதலர்கள் அவங்கள பத்தி பேச போறோம். ஆரம்பிக்கலாங்களா? சண்டை வரையில கோபத்துல என்ன சொல்லி திட்டுவீங்க? சொல்ற கேளு. ஏன் மாமா அப்படி பண்றீங்க, லூசா மாமா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே எழுதிருவேன். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வாங்க போங்க தான் கூப்பிடுவீங்க, மாமா வாங்க போங்க தான். திட்டையில மட்டும் கோவம் வந்தா லூசா மாமா நீங்க மரியாதையே தான் திட்டு. நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா? திட்டத்துல ரெண்டு இருக்கு. முன்னால என்ன வார்த்தை வேணாலும் சொல்லிட்டு நீங்க அப்படின்னு முடிச்சுட்டா அது மரியாதையாக திட்டப்படும் வார்த்தை என்று பொருள் கொள்ள வேண்டும். பாட்டு பையா. என்னது வாத்து பையாவா? பாட். அவன் பப்ஜி விளையாடுவான், அது வரும் பாட்டு. இப்ப சொல்லுங்க பசங்க, கோபத்தில் வருகிற போது அந்த என்ன வார்த்தையின் வழியாக அதை வெளிப்படுத்துவீர்கள்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். லூசு, எதுக்கு சும்மாவே என்ன தொலைப்பட்டுட்டே இருக்க? எனக்கு நிம்மதியா விட மாட்டேன். ஒரு வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு கோவத்துல. ஒரு அளவுதான். இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விடலாம் ஜனநாயகவாதிகளா இருக்கவே முடியாது தமிழர். பொடி லூசு, பொடி பைத்தியக்காரி. ஆக்சுவலா ஆண்கள் எல்லாமே பெண்ணை அறிவில்லாதவள்னு சொல்ற வார்த்தையிலே தான் சொல்றீங்க, கவனிச்சிங்களா? இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கே ஒரு குத்து குத்து. அவங்க கேர்ள்ஸ் கிட்ட பேசினாங்கன்னா சுத்தமா பிடிக்காது. தெரிஞ்சும் பேசுவாங்க. ஐயோ என்னடி ஏன் கைய பிடிச்சிட்டீங்க? தாயம்மா நினைச்சீங்களா? அவ பின்னாடி வரா. இல்ல அது வாண்டடா ஒன்னும் பேச போறது இல்ல. தாயமா எனக்கு தங்கச்சி மாதிரி. நான் தாயமாவோட பழகிறத உன்னை பாக்குறதுக்காகத்தான். நான் எதுக்கு இருக்கேன்? நான் மெசேஜ் பண்ண, நான் பேச, எல்லாத்துக்காக நான் தான் இருக்கேன். மற்ற கேர்ள்ஸ் எதுக்காக அவங்க கிட்ட பேசணும்? நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நானா போயிட்டு விருப்பப்பட்டு பேசல, அது சொல்றேன். அவங்க பேசினாலும் பேசக்கூடாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு நல்ல உள்ளவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட்ல ஹார்ட்டின் பட்டனை தட்டி விடுங்க. ஏன் மாமா அப்படி? ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்கும்போது சும்மா சும்மா நொய்னு ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க. டைம் ரொம்ப டென்ஷன் ஆகி ஃப்ளைட் மூட்ல போட்டு விட்டுருவேன். கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாண்டு இருந்தேன்னா கிரிக்கெட் கிரவுண்ட்ல வந்து குச்சி எடுத்துட்டு வந்து பசங்க முன்னாடியே அடிக்கும். மரியாதையான பொண்ணு. ஆனா குச்சி எடுத்துட்டு போய் கிரவுண்ட்ல பிடி மாஸ்டரே படிக்கிறது இல்லம்மா. அதாவது ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவரா? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? அதுல அவங்க வீட்டுக்கும் தெரியும், ரெண்டு வீட்டுக்கும் தெரியும். தெரியும். ஓகே, அவங்க வீட்டுக்கே போறது இதெல்லாம் ஏன் உங்க கைப்பிடிக்குள்ளே அவர் வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? தெரியல. பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும்னு ஆசை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஒண்ணுமே பண்ணல. உனக்கு வாய் ஜாஸ்தி. இனி ஓரளவுக்கு இருந்தாதான் நம்ம லைஃப்னு வரும்போது நம்ம ஓரளவுக்கு செட்டில் ஆக முடியும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. உங்க வீட்டுல தான் நகை போடுவாங்களா, அது முடியுமா? பாவீங்களா, நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? இந்த பொண்ணுங்க அவங்கள டா சொன்னா பிடிக்காது. அப்புறம் முறை பொண்ணுங்க மாமா சொன்னா எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? இப்ப நீங்களுமே மாமா தான் கூப்பிடுவீங்களா அவரை? இல்ல, அதான் நீங்க கூப்பிடுறது இல்லையா? முறப்பணுங்களாவது கூட்டு போட்டுமே. முறப்பணுங்க தானே மாமா. அண்ணா தான் சொல்லணும். அவங்க சார் இப்போ வெளியெல்லாம் போனா போட்டோ எடுங்க சார். போட்டோ எடுத்து உடனே அனுப்பிடணும். அப்படி அனுப்பலன்னா சண்டை, பிரேக்கப். அதுக்கு பிரேக்கப்லாம் என்ன புரியல எனக்கு சார். இதுக்கு இல்ல சார், வாட்ஸ்அப் டிபி வைக்கலன்னா பிரேக்கப். ரெண்டு பேர் வீட்டுக்கும் தெரியும், அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எதுக்காக நீ பயந்துட்டு வைக்காம இருக்க? யாருக்காக இந்த மாதிரிலாம் பண்ற? சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா. தெரியாது. நான் ஆன்லைன்ல இருக்கனா பாப்பாங்க. ஆன்லைன்ல இருந்து நீ வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாம இருக்க. நான் இப்ப என்னடா பிரச்சனை உங்களுக்கு? இதான் பிளாக் பண்ணிட்டியா? எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் நான் ஏன் பிளாக் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வரும். உங்களுக்குள்ள சண்டை வருமான்னு கேட்பாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. எங்களுக்குள்ள சண்டை மட்டும் தான் வரும். ஆனா அந்த பொண்ணை பார்த்தா அப்படி இல்ல. அப்ப நீ தான் ஏதோ பண்ற.
நம்மளால அவ சாப்பிடாம இருக்காளேன்னு அந்த லவ்ல தானே அவர் போய் சாப்பிடுறாரு. பசிச்சாலும் பசிக்கலனாலும் கொஞ்சம் சாப்பிட்டுருவாரு. அது எனக்கு வேணும், அவ்வளவுதான். நல்லவதான், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இப்படி போ. நான் கேள்வியாவே இதை வைக்கிறேன். நீ என்ன லவ் பண்றனா, இதை பண்ணி நீ என்ன ப்ரூவ் பண்ணு, என்னவா இருக்கும்? எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி அவன் இது வரைக்கும் எனக்கு ப்ரொப்போஸே பண்ணது கிடையாது. அது பண்ணணும். என்ன சொல்லணும்? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. லவ் யூ டி, லைஃப் லாங் நீ என் கூடவே இருக்கணும், நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னேன். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. நைட்டு தூங்கும் போது லவ் யூ மா தங்கம் அப்படின்னு சொல்லணும். அது சொல்லனா என்னடா இன்னைக்கு சொல்லாமே போயிட்டாரு, அப்போ லவ் கரைஞ்சிருச்சோ. சார் இவங்க எதிர்பார்க்குற அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை மெனக்கெடுத்து செய்யறத கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா செய்யும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடும். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. பீரியட் ஆஃப் டைம் போனதுக்கு அப்புறம் இவன் நம்மளுக்கு தான் அப்படின்னு நாங்களே ஒரு மனசுல வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம பண்ணான்னா பண்ணலாம்னா என்னன்ற மாதிரி மென்டாலிட்டியில ஆயிடுறாங்க. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நீங்க சொன்ன அந்த கம்பாரிசன் ஃபைன், பட் ஆனா இங்க வந்து நான் கொஞ்சம் நானே ஃபேக்கா நடிக்கிறேன்னு தோணுது சார். நான் என்னோட செல்ஃபா இருக்க மாட்டேங்கிறேன். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஒரு காலத்துல இதெல்லாம் நான் விரும்பி பண்ணேன் விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணாததுனால லவ் குறையில அர்த்தம் ஆயிடுது. அதனால வந்து இவங்க லவ்வே டவுட் பண்றாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். இந்த கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது. இந்த பொண்ணு எனக்கு வேணும், இவன் என்னோட வாழணும், அவன் கூட நான் இருக்கணும். அவன் அப்ப எல்லா கிறுக்குத்தனமும் பண்ணுவான். Hi friends, thank you for watching my videos. Next videos la pakala.